ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லவ் பியாண்ட் த கிரேவோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சிமி துவான்ஷு ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அத்தோட தான் முடிஞ்சது. ஆனா சிமி யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி தான் உட்கார்ந்துட்டு இருக்கா போல. ஜஸ்ட் ஒரு வேளை சிமி இருப்பாளுங்கிற ஞாபகத்துல துவான்ஷு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். சிமி நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம் போல. துவான்ஷு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா துவான்ஷு நான் ஏன் முட்டாள்தனமா யோசிக்கிறேன், அவ எப்படி இங்க வர போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனே சமாதானப்படுத்திட்டு அடுத்து உள்ள போறான். அங்க பார்த்தா அந்த வாங்கோட சிஸ்டர் இருக்கால, அந்த பொண்ணு கூட ஷியன் தான் நின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணு உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நான் குறுக்க வரல, நான் இங்க இருந்து போறேன்னு கிளம்பிடுறா. என்ன அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கியா என்னன்னு சொல்லிட்டு ஷியன் கேட்க ஆரம்பிக்கிறான். துவான்ஷுவோட தங்கச்சி எங்க வரா, எங்க அண்ணா டேட்டுக்கு போயிருக்கிற இடத்துல நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அண்ணா, நீங்க அந்த பொண்ணு பின்னாடி போங்கண்ணா, இவனை நான் பாத்துக்கிறேன்ட்டு ஷியன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. சிமி நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கா. இங்க பார்த்தா ஷியனை இழுத்துட்டு போறால, அங்க போயிட்டு துவான்ஷுவோட சிஸ்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, எங்க அவங்க ரெண்டு பேருக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, நான் போய் டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அந்த பொண்ணு இன்னும் ஓகே கூட சொல்லல, என்ன வேணா நடக்கலாம், அதனால தப்பா பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஷியன் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். இது என்ன 5 நாட்டு பூ நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அது என் அண்ணனுக்காக நான் சின்ன வயசுல அந்த மாதிரி போட்டு கொடுப்பேன், என் அண்ணன் எது பண்ணாலும் நீங்க காப்பி அடிப்பீங்களா, சீப்பான ஆளு போலன்னு சொல்லிட்டு துவான்ஷுவோட சிஸ்டர் அங்க இருந்து போயிடுறா. பாத்துட்டு இருக்கான் ஷியன். இவளுக்கு இருந்தாலும் மெமரி பவர் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம துவான்ஷு கிட்ட அசிஸ்டண்டா ஜூனியரா இருந்தான்ல, அந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே கேம்ப்ல ஒரு பொண்ணு குட்டி தளபதியை லவ் பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த பொண்ணு அங்க வரா மேக்கப் எல்லாம் போட்டுட்டு. என்னடா எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் தாங்க முடியல, சும்மா கல்யாணம் பண்ணிக்கோ அது பண்ணிக்கோன்னு, எனக்கு இருக்கிற கோலையே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலான்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டு இருக்கா. வெளியே வா போலாமே, நீ எப்பவுமே போவல, அந்த கடையில புதுசா புது பேட்ச் ஒயின் வந்திருக்கான்னு சொல்ல, குடிக்கவே மாட்ட, நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கியா அவ கேக்குறா. உனக்காக தான் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன் நம்ம சொன்னதும் வாங்க எது போலான்னு ரெண்டு பேரும் உள்ள ஓடி போயிட்டு இருக்காங்க. இன்னும் சிமி மேலதான் உட்காந்துட்டு இருக்கா. ஏதாவது நல்ல அப்சஷன் வந்துச்சுன்னா புடிச்சு சக்தி சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒயின் வச்சிட்டு இருக்காங்க. அதை எடுத்து யாருக்கும் தெரியாம நல்லா திருட்டுத்தனமா குடிச்சிட்டு இருக்கா. அடுத்த நேரா வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறா. அதான் அந்த எடுபுடி ஃபெங்கி இருக்கான்ல, அவனோட இடத்துக்கு இங்க பாரு இவ்ளோ கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அப்சஷன் இருக்கிற ஆளுங்க மேல சிக்னல் போட்டு வச்சிருக்கேன், அவங்க கிட்டயும் போயிட்டு அந்த அப்சஷன் எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோயேன், அந்த சொங்க இருக்கான்ல அதான் அந்த குட்டி சாமியாரு, அவனை கண்டுபிடிச்சிடலாம், எப்படி டபாச்சிட்டு இருக்கான் பாருன்னு சொல்ல. கண்டிப்பா, ஆனா அது இருக்கட்டும், துவான்ஷு ஒரு பொண்ணு பின்னாடியே நீங்க போயிட்டு இருக்கான், அந்த பொண்ணுக்குதான் இவனை கண்டுக்காம போயிட்டு இருக்கு, இவனுக்கு என்னவோ அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல அப்படின்னு பெங்கி சொல்லிட்டு இருக்கான். வாய் மூடு, தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்காத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புற வழிய பாருன்னு சொல்லிட்டு சிமி அவனை அமுச்சு விட்டுட்டு இருக்கா. எங்க துவான்ஷு தனியா உட்காந்துட்டு இருக்கான், யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ துவான்ஷுவோட சிஸ்டர் அங்க வந்துடுறா. நான் என்னன்னா அந்த வாங்கோட சிஸ்டர் ஓகே தானே, அழகா எம்ப்ராய்டரி போடுவானா, எனக்கு கூட ஒரு தடவை கிஃப்ட் பண்ணா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி கண்டுக்காமலே துவான்ஷு உட்காந்துட்டு இருக்கான். சிமி அங்க போறா, போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கா. அவ கையில எப்ப பாரு ஒரு பால் மாதிரி வச்சிருந்திருப்பால, அதான் துவான்ஷுவோட சக்தி பரிமாற்றம் பண்ணும் போதெல்லாம் அந்த பால் வரும்ல, அதை எடுத்து அவ பாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்கா. அப்ப ஃபெங்கி எப்படா வருவன் எடுபுடி கிட்ட கேட்க, நான் மருந்து குடிக்கலன்ட்டு ஷீஜி இருக்கால என் வேலைக்கார பொண்ணு விட மாட்டிக்கிறா, கொஞ்ச நேரத்துல வந்துடுறா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். எப்படி ஃப்ராடு வேலை பண்றான் பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டே சிமி ஊருக்குள்ள போயிட்டு இருக்கா. போகும்போது பார்த்தா அங்க சுகர் கேண்டி செய்வாங்கல்ல, அந்த கடை இருக்கு, இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க இன்னொரு இடத்துல நம்ம துவான்ஷுவை பாக்கிறதுக்காக இந்த வாங்கிருக்கான்ல, அவனோட சிஸ்டரை கூட்டு வரான். இந்த பொண்ணை தானே துவான்ஷுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்காங்க. அங்க அவன் வந்து உட்காந்துட்டு துவான்ஷுவை பார்த்து, எப்ப பாரு இந்த கிளப்புக்கு தான் நீ வந்துட்டே இருப்ப, அதனால தான் இங்க உன்னை பாக்கிறதுக்கு என் தங்கச்சிய இங்கவே கூட்டு வந்தேன்னு சொல்ல, கிளப் மாதிரி ஒரு இடத்துக்கு உன் தங்கச்சிய கூட்டு வரேன்னு வந்து என்ன அவமானப்படுத்த பாக்குறியா அப்படின்னு துவான்ஷு கேக்குறான். ஏண்டா இந்த கிளப்லயே தான் நீ தவம் கிடப்பன்னு எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கு மட்டும் தெரியாதா என்ன, என் தங்கச்சி பாரு எவ்வளவு டீசென்டா இருக்கா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ அடிக்கடி வந்து போற இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் நல்லா இல்லல்ல, சரி ஓகே என் தங்கச்சியை விட்டு போறேன், நல்லபடியா டேட்டை முடிச்சிட்டு பத்திரமா எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லிட்டு வாங்க அங்க இருந்து கிளம்பி போறான். வாங்கோட சிஸ்டர் பாத்துட்டு இருக்கா. நல்லா இருக்கீங்களான்னு துவான்ஷு கேக்குறான். நல்லதா இருக்கேன் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. இந்த கல்யாணம் நம்ம அப்பா ஃபோர்ஸ் பண்ணி நடக்கிறது, எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்துல எல்லாம் உங்களுக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு வாங்கோட சிஸ்டர் எடுத்ததுமே கண்டுபிடிச்சிடுறா. திடீர்னு இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு லேசா பயந்து போயிடுறா. மழை பெஞ்சதும் துவான்ஷுக்கு சிமி ஞாபகம் வந்துருச்சு. பார்த்தா அங்க ஒரு பொண்ணு சிவப்பு கலர் கொடை பிடிச்சிட்டு கேண்டி ஷாப்ல இருந்து கேண்டி வாங்கிட்டு போறா. அந்த கேண்டி அப்படியே காக்கா இருக்குல்ல, காக்கா ஷேப்ல பண்ணி வச்சிருக்காங்க. துவான்ஷு பாக்குறான். மின்னல் வேகத்துல அப்படியே அந்த பக்கத்துல இருக்க பொண்ணை கூட மறந்து போயிட்டு குதிச்சு கீழே வரான். போய் அந்த பொண்ணை திரும்பி பார்க்க வைக்கிறான். ஆனா சிமி வேற ஒரு உருவத்துல இருக்கா போல. யார் நீனு, எதுக்கு என்ன திருப்பி விட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. சிமி என்கிட்ட விளையாடாத,
உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திருப்பி திடீர்னு இடி இடிக்குது. கொடைய வச்சு அவ முகத்தை மூடிக்கிறா. நம்ம துவான்ஷு சிரிச்சுட்டே சிமி போதும் வெளியே வா அப்படின்னு கூப்பிட இந்த தடவை அவ முகத்தை காட்டும் போது சிமியோட முகம் இருக்கு. எப்படிடா என்ன கரெக்டா கண்டுபிடிச்சேன்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. காக்கா உருவத்துல வேற யாரும் கேண்டி வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன்னு அவ சொல்ல 2 பேரும் சிரிச்சுட்டே ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஓடிட்டு இருக்கு, மழையும் நிக்கிற மாதிரி இருக்கு. சிமி எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்க இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்காக வந்தேன், ஒன்ன பாக்க வந்த, நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சிமி சொல்லிட்டு இருக்கா. சரியா அந்த இடத்துக்கு ஃபெங்கி வந்துடுறான். என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடம், வாங்க போலான்னு கூப்பிடுறான். நீ எதுக்கு மழை நேரத்துல வெளியே வந்த, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சிமி ஃபெங்கி கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இத பாத்துட்டு துவான்ஷுக்கு கடுப்பாகுது. இந்த 2 பேரும் ஏன் க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சிமியோட கைய பிடிக்கிறான். சிமி எங்க போறேன்னு. கேண்டி வேணுமா, இத வேணா நீ வச்சுக்கோ, இதோ கொடை, இதை நீ வச்சுக்கோ, நான் அவன் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிமி அங்க இருந்து ஃபெங்கி கூட கிளம்பி வந்துட்டு இருக்கா. துவான்ஷுக்கு கன்ஃபியூசிங்கா இருந்துட்டு இருக்கு. என்ன நடக்குதுங்கன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சிமிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். எவ்வளவு அழகா இருந்தா அப்படின்லாம் சொல்லிட்டு கொஞ்சமா அவனால மறக்கவே முடியல. அது மட்டும் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். என் வாழ்க்கையில நான் முதல்ல காதல்ல விழுந்த பொண்ணு அவதான். அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில இருந்த கருப்பெல்லாம் வெளியே போன மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவளாலதான் இந்த பூமியில இருக்கிற நிறைய அழகா நான் பார்த்தேன். ஆனா அதே மாதிரி என்னாலதான் அவ வாழ்க்கையையும் வலியையும் சேர்ந்து அனுபவிச்சா. என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு பொண்ணு வரா அப்படின்னா அது கண்டிப்பா சிமியா மட்டும்தான் இருக்கணும் இந்த உலகத்துல. வேற யாரா இருந்தாலும் அவங்கள நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு தன்னந்தனியா உட்காந்து துவான்ஷு பேசிட்டு இருக்கான். சிமி அங்க வந்ததுக்கு அப்புறமா ஃபெங்கி கிட்ட அவ்வளவு நேரம் உன்ன ஆளை காணோம், கரெக்டான துவான்ஷுவை பார்த்ததும் கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா வர, இதுல என்ன ஏதாவது கொளறுபடி பண்ணி வச்சிருக்கியான்னு கேட்க, அப்பெல்லாம் சத்தியமா இல்ல, நான் மாதிரி போல, அதனால ஷீஜி என்ன வெளியே விடல, அவ்வளவுதான் அப்படின்னு ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம துவான்ஷுக்கு கூட கல்யாணம் நடக்க போகுது, டேட்டிங்க்கு தான் நேத்து கூட வந்துட்டு இருந்தான். இந்த விஷயம்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், சிமி கொஞ்சம் யோசிச்சுக்கலாம்ல மேடம், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்கிட்ட மட்டும் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இருக்கிற அப்சஷனை விட அவனுக்கு இருக்கிற கடுப்பு இருக்கே அது இன்னும் அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ரொம்ப காமா இருக்க மாதிரி இருக்கீங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள கஷ்டம் இல்லாமலா இருக்கு. அந்த வாங்கோட சிஸ்டர் இருக்காளே, அந்த பொண்ணுக்கும் துவான்ஷுக்கும் தான் கல்யாணம் நடக்க போதான்னு ஒரே பாயிண்ட மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். சிம்மி கடுப்பாகுறா. இங்கிருந்து கிளம்பி போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டி வச்சிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில துவான்ஷுவை பாக்குறதுக்கு தங்கச்சி வரா. என்னன்னா நீ இது பேசினியா வாங்கோட சிஸ்டர் கிட்ட, என்ன ஆச்சுன்னு கேட்க, மழை கொட்டுச்சா, நான் அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேனா, அதுக்கப்புறமா நல்ல வேலை நிலையில, ஏன்னா எனக்கு இந்த கொடை இருந்தது பாரு, நான் நல்லபடியா இருப்பேன், எனக்குலாம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு துவான்ஷு பல்ல காட்டிட்டே போறான். உனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப நாளாவே நீ அப்செட்டா இருந்த, இப்போ திடீர்னு சிரிச்சு பேசிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னு சொல்ல, நான் காதல விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு துவான்ஷு சொல்றான். வாங்கோட தங்கச்சி கூடயா அப்படின்னு கேட்க இல்லன்றான். சரி இந்த ஊர் பொண்ணா, எந்த ஊர் பொண்ணு சொல்லுனா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, அவளா நம்ம கூட இருக்கவே மாட்டா, அந்த மாதிரி பொண்ணுன்னு சொல்ல, அவ்வளவு பெரிய ஆளா, யாருன்னா அது, அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, பிடிச்சிருக்கு, ஆனா அவ எனக்கு நோ சொல்லிட்டா, அது மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்ல, வேற எந்த உலகத்திலயும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான்னு சொல்ல, அப்படி என்ன ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. ஆமா நேத்து வாங்கோட சிஸ்டரை நான் மறுபடியும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விட்டுட்டேன், தப்பா நினைச்சுக்க போறாங்க, இன்னொரு நாள் நான் அவங்கள பாக்கணும், ஓகேவா, நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரியே பேசுற, ஆனா உன் மனசுக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்க மாதிரியே இருக்கு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. நான் போய் என் ஜூனியர்ஸ் 2 பேரையும் பாத்துட்டு வரேன்னு துவான்ஷு அங்க இருந்து கிளம்புறான். அவன் 2 அசிஸ்டன்ட்ஸும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த கிஃப்ட் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க, நீங்க வந்ததும் குடுக்கலான்னு, ஆனா உங்களுக்கு ஏற்கனவே பதவி போனதோட டம்மி பதவி ஒண்ணு தானே கொடுத்து வச்சிருக்காங்க, சோ இதை உங்களுக்கு கொடுக்க முடியல, தளபதிக்கு தான் அதை கொடுக்க முடியுமா, அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே எனக்கு போர் அடிக்குது தலைவரே, நம்ம எப்ப மறுபடியும் கிளம்பி போக போறோம்னு கேட்க, எனக்கு 17 இடத்துலயும் நம்ம மறுபடியும் கைப்பற்றி எந்த போருமே இல்லாம இருக்கணும், அதான் என்னோட ஆசையும், அது எப்ப நடக்குதுன்னு தெரியலன்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஊர்ல என்னால நிஜமா இருக்க முடியாது, கத்தி பிடிக்கிற கையை என்னோடது, அதை போய் ஊசி பிடிச்சி எம்ப்ராய்டரி போட சொல்றாங்க, இதெல்லாம் அவங்களுக்கே ஓவரா தெரியலன்னு சொல்லிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும். பாத்துக்கலாம் அப்படின்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். சிமிய பாக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்ப அந்த கதை கேட்கிற இடத்துலதான் அவ இருந்துட்டு இருக்கா. அவளை பாக்குறதுக்காக நம்ம எடுபடி இருக்கான்ல, அவனும் அசிஸ்டன்ட்டும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம துவான்ஷுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கூட அடியாளா வேஷம் போட்டு அப்ப போய் வேலையெல்லாம் பாப்பால, அந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. என்னது இந்த 2 பேர் இங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கா. துவான்ஷு இந்த வேலையை கொடுத்திருப்பான் போல. கரெக்டா அங்க இந்த எடுபுடி உள்ள போயிட்டு சிமிய பாக்குறான். என்ன சிமி மேடம் இது, இந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா துவான்ஷுக்கு தகவல் போயிடுது, சிமிய பாக்குறதுக்காக கரெக்டா அந்த பையன், அதான் அந்த ஜோசியர் இருக்கார்ல, அவர் வந்திருக்காருன்னு சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு துவான்ஷு அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டு இருக்கான். பார் கலைபுரமா இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துல உள்ள யானோ வந்துடுறான்.
யான் வரத பார்த்து தெரிஞ்சதுமே சிமி சொல்றா, இங்க இருந்து நீ போயிடு அப்படின்னு எடுபடிய பார்த்து வெங்கைய பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஏதோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் வருது போல. என் கையெல்லாம் அப்படியே ஒரு மாறிடுச்சுன்னு அந்த பையன் பயந்துட்டு இருக்கான். நானே உன்னை அனுப்பி வைக்கிறேன்னு சிமி அந்த 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு மறைய வச்சுட்டு, கூட ஒரு பாட்டில் இருக்குல்ல அப்சஷன் எல்லாம் கலெக்ட் பண்றாளே அதையும் மறைய வச்சிடுறா. அது மறைய வச்சதுக்கு அப்புறமா யான் உள்ள வரான். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா அப்படின்னு ஒரு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன யான் விளையாடுறியா அப்படின்னு சிமி அவளோட முகத்தை காட்டுறா. யான் பாத்துட்டு இருக்கான். சிமி உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இங்க வந்திருக்க, உனக்கு என்ன மனுஷியா இருக்கணுமா அப்படின்னு கேட்க, நான் மனுஷி ஆயிட்டா உனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா அப்படின்னு சிமி கேட்டுட்டு இருக்கா. யான் பாத்துட்டே இருக்கான். இல்ல நம்ம உலகத்துல இல்லாத கதையா, நம்ம நிறைய வேலைகள் பாத்துட்டு இருக்கோம் நானும் ஜிஜியும். அதான் அந்த சொங்கு இருக்கான்ல அந்த குட்டி ஆத்மா, அவன் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இங்க வரைய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, தெரியும் அதனாலதான் நான் கூட உன்னை இங்க வர விட்டுருக்கேன். என்னோட அங்க இருக்கிற எல்லா வேலைக்கும் உன்னை இன்சார்ஜா போட்டுட்டு தானே வந்திருக்கேன், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா வெளியே துவான்ஷுவோட குரல் கேக்குது. நான் உள்ள அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேணும்னே யான் இல்ல, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல, துவான்ஷு வெளிய இருக்கிற ஆளுங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு கோபத்தோட உள்ள வரான். உள்ள பார்த்தா யான் உட்காந்துட்டு இருக்கான். சிமி எங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கு தெரியாது, உன்னை பாக்குறதுல அவளுக்கு இஷ்டம் இல்ல போலன்னு யான் பாக்குறான். கீழே சிமி உட்காந்துட்டு இருக்கா, யார் கண்ணுக்கும் தெரியாத மாதிரி. யான் மட்டும் பாத்துட்டு, சரி ஓகே அவளுக்கு உன்னை பார்க்க விருப்பம் இல்ல, இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல, ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க, என்னை விட நீ பெட்டர்னு நினைச்சிட்டு இருக்கே அதனாலயா, நீயும் நானும் வேணா ஒரு தடவை சண்டை போட்டுக்கலாமா, யாரு ஜெயிக்கிறான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, நீ எல்லாம் எனக்கு கால் தூசிக்கு சமம்னு சொல்லிட்டு யான் அங்க இருந்து போறான். அதுவும் ஸ்பிரிட் பவர் இருக்கிற வரைய பவர் இல்லாம சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு துவான்ஷு அடிக்க ஆரம்பிக்கிறான். 2 அடி வாங்கினதுக்கு அப்புறமா வேகமா துவான்ஷுவை யான் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் பதறி சதறி ஓடி போயிட்டு இருக்காங்க. துவான்ஷுக்கு இப்பதான் புரியுது, ஆகா ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இவனால கொஞ்சம் கூட வலிக்கவே அவனுக்கு வலிக்காதே, அவன்கிட்ட போய் சண்டையை இழுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடமே அல்லோகலப்பட்டு போகுது. இவங்க பாரு யாரோட பையன் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ல, துவான்ஷுவோட அந்த ஆள் ஒரு பொண்ணு இருப்பால, அவ வந்து ஆளுங்களெல்லாம் கூட்டு வந்து துவான்ஷுவை காப்பாத்த சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவுதான் உன்கிட்ட திறமை இருக்கா, நான் ஏதோ நிறைய இருக்கும்னு நினைச்சேன் துவான்ஷு அப்ப கூட அடி வாங்கிட்டு யான் கிட்ட திமிரா பேசிட்டு இருக்கான். யான் பாக்குறான், நீலாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்ல, ஒரு ஒர்த்தே இல்லாத ஆளு, நீங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு யான் ஆளா அங்க இருந்து போயிட்டு இருக்கான். போற வழியில சிமிய பார்த்து சிரிச்சிட்டு போறான். சோ துவான்ஷு இங்கதான் சிமி இருக்கா போலன்னு பாத்துட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த விஷயம் அவங்க அப்பாக்கு தெரியுது. துவான்ஷுவோட அப்பாக்கு போட்டு வெளுத்தெடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் தங்கச்சியால எதுவும் பேச முடியல. உன்னை வாங்கோட தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த கிளப்லயே நீ போய் கூடியிருக்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த நேரத்துல ஒரு பொண்ணுக்காக அடம் பிடிச்சிட்டு இன்னொருத்த கூட சண்டை போட்டிருக்க, வெக்கமா இல்ல, இந்த குடும்பத்தோட பேரையே நீ கெடுத்துட்ட, எப்படியாவது நான் கல்யாணத்தை காலில் விழுந்தாவது ஏற்பாடு பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க ராணி கேட்டுட்டு இருக்கா, என்னம்மா நீ என்னோட மருமகளா, உனக்காக விருப்பமா அப்படின்னு கேட்க, இன்னும் எந்த ராஜ உத்தரவும் வரல, அதனால என்னால உறுதியா சொல்ல முடியாது மேடம் அப்படின்னு அந்த பொண்ணு வாங்கோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்கா. துவான்ஷு சரியே இல்லம்மா, என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனையில மாட்டிக்குவான் போல, அவனை நம்பி நீ எப்படி இருக்க முடியும், உன் குடும்பத்தால எவ்வளவு நேரத்தை சமாளிக்க முடியும், நல்லா யோசிச்சுக்கோன்னு சொல்ல. ஆனா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட 5th பிரின்ஸ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்ல போல. சிமி அந்த பக்கமா வந்துட்டு இருக்கா. ஓ இவ்ளோ கெட்ட எண்ணம் இருக்கா, அதனாலதான் அந்த குட்டி ஆத்மா இங்க இருக்கானா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. பார்த்தா ஒவ்வொரு நைட்டும் இந்த 5th பிரின்ஸ்க்கு நிறைய நகையெல்லாம் போட்டு விடுவாங்க போல. அங்க அந்த குட்டி ஆத்மா வந்து அதெல்லாம் திருடிட்டு போறான். அதே மாதிரி பதிலுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் போல. கரெக்டா அன்னைக்கு அவன் திருடிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு நம்ம யான் வந்துடுறான். என்னடா ஆளையே காணோம் அப்படின்னு கேட்க, நீங்க இத்தனை நாளா கலெக்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அந்த உயிர்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், நான் மட்டும் சிமி கிட்ட மாட்டினா என்ன அவங்க கொன்றுவாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு தான் ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கான். உடனே யான் பாக்குறான், நீ போய் மத்த வேலையை பாரு, இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணு, சிமியை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இன்னொரு பக்கம் துவான்ஷு மறுபடியும் வாங்கோட சிஸ்டரை பாக்குறான். லாஸ்ட் டைம் நான் உங்களை கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டு வச்சிடுறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் ஓடும்போது எனக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்தேன், அதனாலதான் ஓடுனேன்னு எல்லா உண்மையும் வெளிப்படையா சொல்லிடுறான். பார்த்தா இங்க இந்த டியூக் இருக்கான்ல, அதான் இந்த ஷியனை கூட எடுத்து வளர்த்தானே, அவனுக்கு லெட்டர் வருது, இந்த துவான்ஷுக்கும் அந்த வாங்கோட சிஸ்டருக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அதே விஷயம் நம்ம எடுபடிக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அந்த 2 பேத்துக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்ல இருந்தா இருந்துட்டு போகுது. துவான்ஷுவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்காம இருந்ததுன்னா அது யார் சொன்னாலும் செய்ய மாட்டான். இப்ப அதை செய்யறான்னா ஒண்ணு அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருப்பான், இல்ல மத்த எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிமி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே, ஒரு மனுஷன் மேல இவ்ளோ நீங்க அக்கறையா பாசமா பேசி எனக்கு ஞாபகமே இல்லைன்னு அவன் பேசிட்டு இருக்கான். ஒழுங்கா வேலையை பார்க்க போறியா இல்லையான்னு கேட்க, கரெக்டா இன்னொரு பக்கம் இந்த ஷியன் ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கான். அங்க வர ஆளுங்க அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஷியன் பயந்துட்டே இருக்கும் போதே யாரோ ஒருத்தங்க வராங்க. அவங்க ஷியனை கெட்டவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. வேற யாரும் இல்ல. இவன் எட்டி பார்த்தா நம்ம துவான்ஷு தான் அங்க நிக்கிறான். துவான்ஷு ஷியனை பார்க்க ஷியன் பார்த்து சிரிச்சுட்டு யார் என்ன கொலை பாக்குறதுன்னு கேக்குறான். வேற யாரு, என் அப்பா தான். நீ என்ன குறுக்க நிக்கிறேன்னு அவர் நினைக்கிறாரு போலன்னு துவான்ஷு சொல்லிட்டு இருக்கான். துவான்ஷுக்கு பதிலா ஷியனை தானே பாட்டி வீட்டுக்கு அமிச்சு வச்சாங்க. திரும்பி வரும்போது இவனை கொண்டு இவன் கதையை முடிக்கலாம் தான் அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம துவான்ஷு தான் வந்து ஷியனை காப்பாத்திருக்கான். நீ எழுதின ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சேன், ரொம்ப அற்புதமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா, இந்த மாதிரி பெரிய படிக்கிற விஷயங்கள் எல்லாம் நீ பாத்துக்கோ. உனக்கு இந்த டூல்ஸ் ஈவில் எல்லாம் சரிப்பட்டு வராது. அந்த ஈவில் ஐட்டத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றேன்னு 2 பேரும் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே டீல் போட்டிருக்காங்க. அப்போல இருந்தே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம நடிச்சு எதிரிங்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. வர வர டேஞ்சர் ஓவர் ஆயிட்டே இருக்கு போல. யாரு உன்னை பாத்துக்கவா அப்படின்னு கேட்க, இல்ல பரவாயில்ல, அதான் நீ பாத்துக்கிறியே அப்படின்னு ஷியன் பேசிட்டு இருக்கான். இங்க எதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கன்னு ஷியன் கேட்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு. சிமி போதும் கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்ல சிமி வந்துடுறா. துவான்ஷு கண்ணுக்கு மட்டும் தெரியறா, இன்னும் ஷியன் கண்ணுக்கு தெரியல. என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் கண்ணுக்கும் தெரியற மாதிரி வாயே அப்படின்னு நம்ம துவான்ஷு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க, முறைச்சிட்டே அவனோட கண்ணுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறா. என்னது இது அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்க. இது என் ஃப்ரெண்டு ஷியன், அப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. இவங்க வந்து அரக்க உலகத்தோட தலைவின்னு சொல்ல, என்னது அரக்க உலகத்தோட தலைவியா, ஆத்மா தலைவியான்னு கேட்டுட்டு ஷியன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். எதுக்கு என்ன கூப்பிட்டேன்னு கேட்க, இல்ல எனக்கு கல்யாணம், என் கல்யாணத்துக்கு உன்னை இன்வைட் பண்ண தான் கூப்பிட்டேன். ப்ளீஸ் என் கல்யாணத்துக்கு வரியா, ஒரு டீல் போட்டுக்கலாம். நீ என் கல்யாணத்துக்கு வந்தனா நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை ஒண்ணு பண்ணுவேன். நீ எனக்கு அதுக்கு பதிலா இந்த ஷியனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில இருந்து ரிப்பனை கழட்டி, இதான் இன்விடேஷன், இதை வச்சுட்டு என் கல்யாணத்துக்கு வா ப்ளீஸ், நீ கண்டிப்பா வரணும்னு சொல்ல பாக்குறா சிமி. கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு அந்த ரிப்பனை வாங்கிட்டு அங்கிருந்து போறா. என்னடா நடக்குது, உனக்கு ஒண்ணும் புரியல. ஆத்மா உலகத்தை சேர்ந்த பொண்ணுனா அவ ஒரு ஆத்மா, அவளு போய் யாராவது லவ் பண்ணுவாங்களான்னு ஷியன் கேக்குறான். சிரிச்சுட்டே துவான்ஷு பின்னாடியே போயிட்டு இருக்கான். இங்க இந்த வாசனை பொருள் செய்யற கடை இருக்குல்ல, அந்த கடைக்கு நம்ம துவான்ஷுவோட தங்கச்சி வந்துட்டு இருக்கா. அந்த பையன் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கான். அந்த பொண்ணு பொருள் எல்லாம் வாங்கும் போதே சிமியும் அங்க வந்துடுறா. அவளும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இதெல்லாம் வாங்குறது அப்படியே துவான்ஷுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு தங்கச்சி பாக்குறா. ஆமாங்க, இதுல ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, என்ன குறையுது அப்படின்னு சிமி கேக்குறா. ஆமாமா, ஒரு பொருள் குறையுது அப்படின்னு அவ கண்டுபிடிச்சு சொல்லவும் அந்த கடைக்கார பையன் மறுபடியும் அதை ரீஃபில் பண்ணி தரான். அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.